ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி பார்த்த வேலையை நினச்சி கவலைப்படுறதா, வெக்கப்படுறதா, வேதனைப்படுறதா, துக்கப்படுறதா, துயரப்படுறதான்னு எதுவுமே தெரியாமல் மொத்த குடும்பம் நிற்குதுங்க. அந்த டைமில் பார்த்து விஜய் எமோஷனல் ஆகி, வெண்ணிலா உன்னை நான் பார்த்துக்கிறேன், எப்படி உனக்கு மெமரியெல்லாம் போணுச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு அஜயை பிடிச்சி அடிக்க போயிட்டாரு. இந்த டைமில் வந்து ராகினி யாரு மேலே கை வைக்கிறது தெரியுமா, அவன் எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் தெரியுமான்னு சொல்லி பேச, எதுக்கு நீ வந்தீங்கன்னா யாருன்னெலாம் பார்க்க மாட்டேன், பல்ல தட்டி கையில் கொடுத்துருன்னு ஒரு டைலாக்கை போட்டுவிட்டாரு. சும்மா டைலாக் வேறு லெவலில் தெரிக்க விட்றியேப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எங்கே இருந்துடா கூட்டு வந்தால் எப்படா இவளுக்கு யாரும் இல்லைன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க, இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது பசுபதி. யாரு பசுபதி அப்படின்னு சொல்கிறாங்க. பசுபதியாட பசுபதின்னு பேரை கொண்டாலே இவங்க பயங்கரமாக இருக்காங்களே, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் அப்போ ஃப்ராடாக தான் இருக்கும், எதுக்கு மறைச்சிங்க எல்லாரும், ஏன் காவேரி பயமுடுத்துறீங்க சொல்லி கேட்க, காவேரியை கொஞ்ச நாள் டென்ஷன் பண்ணி பார்க்கல, எங்களுக்கு ஒரு ஆனந்தம், பேரானந்தம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கடுப்பாயிட்டாரு. நீ இந்த வேலையை தான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், அப்போ காவேரி இதுக்கு தான் வருத்தப்பட்டாலான்னு நினச்சி அதுக்கு வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி உன் தலையில் மண்ணை வாரி நீயே போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு வறுத்தெடுக்கிறாங்க நம்ம கங்கா. அதுக்கப்புறம் தாத்தாலாம் வந்துட்டு, நீ இதை எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமா, சொல்லியிருந்தா பக்குவமாக பார்த்து ட்ரீட்மெண்ட் வேறு லெவலில் பண்ணியிருக்கலாம், அவசரப்படுறமா எல்லா விஷயத்துலையும் சொல்கிறாங்க. ஃப்ரீ அட்வைஸ் நிறைய பேர் நிறைய விதமாக கொடுத்தாலும் இந்த ஆர்வக்கோளாருக்கு புரிய போகிறது இல்லைங்க. உட்காந்து ஃபீல் பண்ண தான் ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம விஜய் வந்து எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். காவேரியோட இந்த நிலையையும் மாற்றணும்னு நினைக்கிறாரு நம்ம விஜய். வெண்ணிலாவை சரி பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரே தவிர காதலாக கொண்டு போகணும்னு நினைக்கவே இல்லைங்க. இது புரியாத நம்ம காவேரி பக்கி ஆர்வக்கோளாறு அடுத்தடுத்து என்ன வேலையை பார்க்க போதோ தெரியலங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நாளைய எபிசோடுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு காமிச்சானுங்க பாரு, அதில் 2 டைம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்க வேறு அந்த டைம் பார்த்து வெண்ணிலா கையை பிடிச்சிட்டு இவர் நிற்க, இதை பார்த்தோன்னே இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது, இவன் தேர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. காவேரி இப்படி பண்ணிட்டியேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எல்லாரும் ஆர்வக்கோளாரை பிடிச்சி திட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்